சிவபெருமான் பக்தர்களாகிய நேர்களுக்கு என்மான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சொல்ல போறது திருமந்திரத்துல பாத்தீங்கன்னா 19வது பாடல். ஓகேங்களா? 1001 பாடல் 19. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து. ஓகேங்களா? இப்ப நம்ம பாடல்களை சொல்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சிவபெருமானையும் திருமுருகன் சிவபெருமான் போற்றி திருமூல சித்தரை போற்றி அவங்க திருவடிகளை வணங்கிட்டு இந்த பாடல் நல்லபடியா சொல்லணும் திருமூலரே, அந்த மக்களுக்கு நல்லபடியா புரியணுமே சிவபெருமானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டு நம்ம 19வது பாடலுக்கு போலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி, ஓகே. 19வது பாடல். இதுபதி ஏலங்கமிழ் பொழில் எழும் முதுபதி செய்தவன் மூத்தறிவாளன் விதுபதி செய்தவன் மெய்தவம் நோக்கி அதிபதியாக அமருகின்றானே. ஓகேங்களா? இதான் 19வது பாடல். இதுக்கு பாடலுக்கு பொருள் என்னன்னு சொல்லி படிக்கிறேன். ஏலக்காயின் வாசனை வீசக்கூடிய இடம் ஈசனின் இருப்பிடம். ஓகேங்களா? என அறிந்து மனம் கமிழும் சோலையான 7ஆம் தலம் என்னும் சகஸ்காரத்தில் அவனை கண்டு பணிந்து பற்றி நில்லுங்கள். அதாவது ஏலக்காய் வாசனை வீசக்கூடிய இடத்துல சிவபெருமான் இருக்கிறாரு அப்படிங்கிறது. ஏலக்காயோட வாசனை நறுமணம் எப்படி இருக்கும், தெய்வீக தன்மையா இருக்கும்ல, அதுதான் சொல்றாங்க. சில பேர் ஏலக்காயை நல்லா யூஸ் பண்ணுவாங்க. ஒரு நல்லா ஒரு பாயாசத்துக்கும் சரி, ஒரு சாமி கும்பிடுறதுக்கும் சரி, ஏலக்காய் நல்லா நல்ல நறுமணம். அந்த நறுமணம் சிவபெருமான் இருக்கிறாங்க சொல்றாரு. அப்புறம் அந்த ஏலக்காயோட நறுமணத்தை அந்த மென்னு பார்த்தாலும் சரி, மூந்து பார்த்தாலும் சரி, சிவபெருமானோட உணர்வீங்கிறத சொல்றாரு. அது நம்ம ஏலக்காயை சிறப்பா அந்த பாடல்ல சொல்லியிருக்காரு, சிவபெருமானை கம்பாரிசன் பண்ணி. அப்படி ஒண்ணு எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வாசனை வீசக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சோலைவனம்னா நிறைய பூக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா 7வது இடமாக சகஸ்கார சக்கரத்துல இருந்து சிவபெருமான் நம்மளுக்கு எல்லாம் அருள் பாலிச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு இந்த 7 சக்கரங்களை பத்தி படிக்கும் போதுல பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு குழந்தை உருவாகும் போதுல, ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, முதல்ல உருவாகும் போதுல 7வது சக்கரம் உருவாகி அந்த தலை உருவாகும் போதுல 7வது சக்கரத்துல உருவாகும் போது அதுல 1000 தாமரைகள் கொண்ட சிவபெருமான் அதுல நடுவே நின்று அவர் அதான் நான் சொன்னேன்ல, சூரிய கதிர் போன்ற கூந்தல் பாத்தீங்கன்னா அந்த சூரிய ஒளி போன்ற இருக்கிற அவர்களோட கூந்தல்ல காட்சி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி திருமூலர் சொல்லியிருக்காரு. அதுதான் 7வது சக்கரமா இறைவன் இறைவன் இருக்கிறாரு. அவரை பற்றி நில்லுங்கள், அவரை வணங்கி நில்லுங்கள் அப்படிங்கிறத சொல்றாரு. ஏலக்காயும் 7வது சக்கரத்தையும் சொல்றாரு. அதை நல்லபடியா புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். மீண்டும் மீண்டும் போட்டு கேட்டீங்கன்னா நான் சொல்ல வர்றது புரியும். சின்ன பசங்களா இருந்தா கூட அதை மறுபடியும் கேளுங்க. உங்களுக்கு சின்ன பசங்களுக்கு எல்லா அளவுக்கு அதிகமான ஞானம் இருக்குது. அதை நம்ம இந்த வீடியோ பார்க்க வரவங்களுக்கு அந்த சிவபெருமானே உணர்த்துறாரு. அதனால நீங்க அதை ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? மறுபடியும் சொல்றேன், திருமந்திரத்தை கேட்கறதுக்கு பொறுமை மிக 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 அவசியம். ஓகேங்களா? சுடுகாட்டை தன் இருப்பிடமாக கொண்டு ஆட்சி செய்பவனான ஈசனை பேரறிவாளர். அதாவது சுடுகாட்டுல பாத்தீங்கன்னா அவர் சாம்பலை பூசிக்கிட்டு இருக்கிறவனும் சிவபெருமான் தான். அதாவது பாத்தீங்கன்னா 1000 தாமரைக்குள்ள நடுவுல நிக்கிறவனும் சிவபெருமான் தான். அதே மாதிரி சுடுகாட்டுல சாம்பல் எல்லாம் உடம்புல பூசிக்கிட்டு அந்த சுடுகாட்டுல இருக்கிற இதுலயும் இருக்கிறவனும் சிவபெருமான் தான். அப்பேற்பட்ட பேரறிவாளன் அப்படிங்கிறது, பேரறிவாளன்னா போற்றுதலுக்குரியவன் அப்படிங்கிறவன் சிவபெருமான் தான் சொல்றாரு. ஓகேங்களா? இந்த பாடல அத்துது பிறை நிலா சந்திரனை தன் திருமுடியில் அணிந்திருக்கும் இறைவன் தன்னை நோக்கி உயிர்கள் புரியும் உண்மையான தவத்தை மெச்சி அந்த உயிர்களின் உடலிலே தான் கொண்ட திருக்கோயிலாக எழுந்தருள்வான் மாபெரும் அருளாளன் சிவன். அதாவது இது அழகா நுட்பமா யோசிங்க. இது ஒண்ணு இல்லைங்க. இப்ப பாத்தீங்கன்னா சந்திரனை தலையில சூடி இருக்காரு. ஓகேங்களா? தன்னோட தலையில சூடிட்டு இருக்காரு. இப்ப நான் சிவபெருமானே, நான் திருமந்திரத்தை போடணும், திருமூலரே நான் திருமந்திரத்தை போடணும், அது மக்களுக்கு புரியணும் அப்படிங்கிற மாதிரி நான் தவத்தை உண்மையான தவம் செய்யும் போது என்ன ஆகுதுன்னா, சிவபெருமானே பாத்தீங்கன்னா நம்ம உடலுக்குள்ள அவர் கோவிலா, இந்த கோவில் மாதிரி இருக்கிறோம்ல நம்ம உடல், கோவிலுக்குள்ள சிவனே நம்மள செய்ய வைக்கிறாரு அப்படிங்கிறத உடலுக்குள்ள சிவன் வந்துடுறாரு. அதான் செம்ம பாயிண்ட். உயிர்களின் உடலையே தன் கொண்ட கோவிலாக எழுந்தருளும் மாபெரும் அருளாளன் சிவன். உயிர்களின் உடலையே தான் கொண்ட திருக்கோயிலாக. அப்புறம் ஒரு உயிர்கள் கொண்ட உடல் இருக்குல்ல, நம்மளோட உடலை, அதையே அவர் திருக்கோவிலா அவங்க கொண்டிருப்பாரு சிவபெருமானு. நம்ம என்ன வேண்டோம்னா கரெக்டா பண்ணி கொடுப்பாரு அப்படிங்கறத சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். இது நான் இந்த பாடல் சொல்லும் போது நிறைய விஷயங்கள் பொதுவா சொன்னேன். இப்ப சிம்பிளா ஃபாஸ்டா நான் சொல்றேன். அதாவது ஏலக்காய் வாசனை வீசக்கூடிய இடத்துல சிவனோட இருப்பிடம் சொல்றாரு. 7 சக்கரங்களான சகஸ்கார சக்கரத்துல பாத்தீங்கன்னா ஆட்சி புரிஞ்சு இருக்கும் சிவபெருமானை நீங்க வணங்குங்க, அவர் பற்றி கொள்ளுங்கள், அவர் கட்டி பிடிச்சு கொள்ளுங்கள் அப்படி சொல்றாங்க. பசுமாடும் கத்துது. நம்மளுக்கு அது திருமூலரோட இண்டிகேஷன் தான். எப்பவுமே மறுபடியும் கத்துதுங்களா? ஓகே, சூப்பர். அந்த மாதிரி பற்று கொண்டு இருங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி சுடுகாட்டுல பாத்தீங்கன்னா சுடுகாட்டு சாம்பலில் பூசிக்கொண்டு இருப்பவனும் பேரறிவாளனும் சிவபெருமானே அப்படிங்கிற, சுடுகாட்டுல வாழ்பவனும் சிவபெருமானே அப்படின்னு சொல்றாங்க. அவர் 2 தன்மையிலும் இருக்கிறாரு. ஓகேங்களா?
அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தா சந்திரனை, இளம் சந்திரனை, அந்த சந்திரனை வந்து தலையில சூடிக்கொண்டு நம்ம வந்து செய்யக்கூடிய தவத்துக்கு வந்து நம்மளோட உடல்லயே கோவிலா நம்ம உடல் வந்து கோவில் அதுக்குள்ள சிவபெருமான் வந்துருவார். நம்ம சிவபெருமான தவம் செய்யும் மோஸ்ட்ல அவர் நினைச்சு பூஜிக்கும் மோஸ்ட்ல நம்ம உடம்புக்குள்ளேயே சிவபெருமான் வந்துருவாரு அப்படிங்கறத வந்து சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 19வது பாடல் சிறப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா திருப்பி திருப்பி கேளுங்க. திருமந்திரத்துக்கு தேவை மிக மிக பொறுமை அவசியம் என்பதை சொல்லிக்கொண்டு கண்டிப்பா வந்து திருமூல சித்தரும் வந்து சிவபெருமானும் இந்த பாடல்ல வந்து நம்மளுக்கு மதிமயங்கி செய்கிறாரு, மெய் செலுத்த வைக்கிறாங்க. இந்த பாடல்ல நல்லா புரிய வைக்கிறாங்க. அதனால நம்ம உடலுக்குள்ள சிவபெருமான் வந்துருவாரு. இதுதான் வந்து சிம்பிளா இருக்கு. யார் யாரெல்லாம் தவம் பண்றீங்களோ, யார் யாரெல்லாம் சிவனை கும்பிடுறீங்களோ அவங்க உடலுக்குள்ள வந்து வந்துருவாரு. அப்படி உடம்புக்குள்ளதான் திருமூல சித்தர் உடம்புக்குள்ளேயும் சிவன் வந்திருக்காரு. அதனால அதை உணர்ந்து அவர் பாடியிருக்காரு போற்றி. ஓகேங்களா? இதான் ஒரு விஷயமா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம தமிழ் தொண்டு செய்யறோம். அதுக்கு மறக்காம வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க, கமெண்ட்ஸும் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.